ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். மட்டன் உருண்டை குழம்பு பார்த்துடலாம் வாங்க. போன்லெஸ்ஸு மட்டன் கொத்துக்கறியாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதை சுத்தமாக மஞ்சத்தூள் போட்டு க்ளீனாக கழுவி வச்சுருக்கேன். ஒரு 6 தக்காளி, 6 வெங்காயம் மீடியம் சைஸு, பெருசுனா நீங்கள் 4 போதும். ஒரு 10 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு முடி தேங்காய் அரைச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கார்னிஷ்க்கு. வாங்க இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் நம்மளுடைய பப்புஸ் வீடியோஸ் போகிற ரேஞ்சுக்கு நம்ம குக்கிங் இது வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் அதுக்குன்னு ஒரு சில 2-3 ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருக்காங்க. வாங்க இது பார்த்துடலாம். இப்போ நான் தேங்காய் அரைச்சி அதே ஜாரில், ஏன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ அந்த கொத்துக்கறியை சுத்தமாக கழுவி வச்சதை சுத்தமாக தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்து அதில் போடணும். தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொல கொலன்னு ஆகிடும். உருண்டை போட்டிங்கன்னா தண்ணி பிரிஞ்சு வரும். நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம கொத்துக்கறியை ஆட் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதோட சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ சோம்பு 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஆப்ஷனல். இப்போ ஏன்னா அதுலேயும் இன்னொரு 2 பாட்டாக அரைக்க போகிறேன். அதனால் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட போகிறேன். இப்போ இது ஒரே இதுக்கு போடல, நான் 2 பாட்டாக போடுறேன். அதனால் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதே ப்ராசஸை திருப்பி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொத்துக்கறி அதோட அப்புறம் திருப்பி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஒரு ட்ரிப்பு இதில் போடலாம். ஏன்னா நிறைய ஃபுல்லாக போட்டு டப் பண்ணி போட்டால் உங்களுக்கு மிக்ஸி ஓடாது, உள்ளே ஜவ்வுலாம் மாட்டிக்கும், அப்புறம் அரைப்படாது, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நடுவில் 1-2 போட்டு அரைக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அது எப்படி நைஸாக உங்களுக்கு அரையணுன்றதை செகண்டாக அரைப்போம் பார்த்தீங்களா, அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, இதை பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டாக இதை நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை ரெடி பண்ணி அரைச்சிட்றோம். இதை அரைச்சிட்டு அப்புறம் செகண்ட் பார்ட் அரைக்கிறதையும் உங்களுக்கு நான் அதிலே போடுறேன். இப்போ நல்லா இதை மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை அரையாத மாதிரி இருக்குது. இதை எப்படி நல்லா நைஸாக எல்லாமும் சேர்ந்து அரைக்கிற மாதிரி அதை 2வது ட்ரிப்பில் காட்டுறேன். இப்போ இது ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா ஒரு ரவுண்டு ஓட்டி எடுத்தாச்சு. உங்களுக்கு சுத்தமாக தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லாமல் அழகாக தட்டினீங்கனாலே வந்துடும். இந்த பாருங்கள் எப்படி சுத்தமாக அரைச்சிருக்கு. இப்போ அதில் பொட்டுக்கடலை கொஞ்சம் இருந்ததில் 2வது ட்ரிப் எடுக்கிறப்ப அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ செகண்ட் டைம் போடும்போது அதுக்கு சின்ன டிப்ஸு. இப்போ ஃபஸ்ட்டே பொட்டுக்கடலையை வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை போட்ட உடனே இது கூட பச்சை மிளகா, அப்புறம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், சோம்பு இதெல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டில் அது என்னென்ன ஆட் பண்ணணும் அதே இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் என்னடா அது நிறைய இதில் போடுறாங்க அதில் போடுறாங்கன்னு இல்லை, நீங்கள் அதை பிரித்து போட்டுக்கிறீங்க அவ்வளோதான். இல்லை மொத்தமாக போடும்போது எல்லாமே நீங்கள் சேர்த்து எடுத்து வச்சுருக்க அளவு அது அப்படியே நான் ஃபஸ்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் அளவு காட்டினேன் பார்த்தீங்களா, அதே தான் இதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக 3 பங்காக பிரித்து இதில் போடுறோம். அரைக்கிறதுக்கு கொஞ்சமும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு ஓட்டுற நைஸாக இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த கொத்துக்கறியை அதில் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. சிம்பிளான டிப்ஸு. ஆனால் உங்களுக்கு இதில் சில பேருக்கெலாம் தண்ணியாக இருக்குது, உருண்டை போட்டேங்க்கா குழம்புல உடஞ்சிடுச்சு, நீங்கள் மட்டும் எப்படி செய்கிறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் இது. பிகினர்ஸ்க்கு, நியூலி மேரேஜ் ஆனவங்களுக்குலாம் தெரியாது. ஏன் நம்ம பெரியவங்களே நிறைய வாட்டி செய்யும்போது சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அதில் சின்ன டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பார்த்துக்கோங்க. அதில் 1-2 பொட்டுக்கடலை இருந்துச்சு. இன்னும் இதில் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் சுத்தமாக தண்ணி பிழிஞ்சு எடுத்து போட்டு இதை நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அப்போது அவ்வளோதான், நம்மளுக்கு அரைக்கிற வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிற வேலைக்கு போயிடலாம். அதில் போட்ட அதே தான் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். இதை அரைச்சாச்சு, நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம நல்லா இது கூட கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போ தனித்தனியாக நம்ம போட்டிருக்கோம்ல, அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொத்தமல்லியும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு டிப்ஸு, அந்த குழம்பு தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, அதை திக்னஸ் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக கொஞ்சம் ஒரு உருண்டை கறி அதில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா
அடித்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த தண்ணியை வந்து எப்போ சேர்க்க போகிறோன்னா, நம்ம குழம்பு தாளிக்கும் போது அப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம தண்ணியை போட்டு அடித்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னொரு வாட்டி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் போகுது, ஆனால் வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஷைலூஸ் கிச்சனை எல்லாம் பப்புஸை பற்றி தான் நிறைய கேட்குறாங்க. பப்புஸ் வீடியோ தான் ரொம்ப இப்போது ட்ரெண்டிங்கில் போயின்ட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் கேட்குறாங்க. குக்கிங் வீடியோஸை விட நம்ம பப்பூஸ் தான்ப்பா ஹைலைட்டில் போயின்ட்டுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ வந்தாலும் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட குக்கிங் எப்படி இருக்குது, நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் பார்த்தோம், அவங்க கூட சொன்னாங்க, அதில் நிறைய டவுட் இருந்தது, எனக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பார்த்துங்களா. இதை நார்மலாக நீங்கள் பண்ணும்போது தண்ணியாக இருக்கும். இதில் எப்படி மெத்தடு தான், சுத்தமாக தண்ணியை ஒட்ட எடுத்துகிட்டு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத. ஓகேவா. இப்போ என்னென்ன தேவையான இன்க்ரீஸ் எடுத்து வச்சுருக்கேன் நான் பாருங்கள். இந்த 2 ஐட்டம் அரைக்கிறதுக்கே உங்களுக்கு டைமு வீடியோ லென்த் ஆகுது. அதனால தான் தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன். தேங்காயில் என்னென்ன போட்டு அரைச்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதில் நல்லா எண்ணெய் காஞ்சாச்சு. இதுக்கு 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, கிராம்பு, அப்புறமா கல்பாசி, கிராம்பு, 2 ஏலக்காய், அதான் மசாலா ஐட்டம் அத்தனையும் தூக்கி அதில் போடுறோம். ஓகேங்களா. நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணி, வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சிம்பிளான குழம்பு தான், ஈஸியானது. நம்ம குட்டீஸ்க்கெலாம் வச்சு கொடுத்திங்கன்னா அருமையாக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கிப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவல். டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே A1 இருக்கும். கேட்கவா வேணும், மட்டன்னாலே குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதில் போட்டு மீதி எனக்கு எவ்வளோ வெங்காயம் இருக்குது பாருங்கள். மொத்தம் 6 வெங்காயம் கட் பண்ணேன். அதில் அரை வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். மீதி எனக்கு 4 வெங்காயத்துக்கு மேலேயே எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுக்க போகிறேன். நல்லா இது கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இது வதங்கி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 3 பச்சை மிளகா 2 ட்ரிப்பு போட்டுட்டேன். மீதி இருக்க 4 பச்சை மிளகா இதில் சேர்த்துருக்கேன். மொத்தம் 10 பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தேன். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா என்னென்ன ஆட் பண்ணுறன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோ சீக்கிரம் லென்த்தாக போகக்கூடாதுன்னு தான் நான் டக்குன்னு உங்களுக்கு பண்ணுறேன். நான் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. நார்மலாக நம்ம மட்டன் குழம்பு வைக்கிற ஒரு மெத்தடு. பட் ஆனால் இதில் கொஞ்சம் அந்த உருண்டைங்க அரைச்சி போடுறது கொஞ்சம் மெனக்கெடணும், அவ்வளோதான். இதில் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கேன். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன், 2 ட்ரிப்பு போடும்போது. அதனால் இது வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்க்கணும். நீங்கள் கொஞ்சம் அரைக்கும் போது லைட்டாக டேஸ்ட் பண்ணி கூட பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் உப்பு கரெக்டாக இருக்கான்னுட்டு. அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ்க்கு. ஆனால் மற்றபடி நார்மலாக குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவு இருக்கும்னுட்டு. அவங்களுக்குலாம் சொல்லவே தேவையில்லை. இது பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் நான் அந்த ஐடியா கொடுக்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டாச்சு. நல்லா இதை வதக்கிக்கிறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை கைவிடாமல் கலரிடுறோம். இது முடித்த உடனே நம்ம இதோட தக்காளி, தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது தாளித்து இதில் இப்போ நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம்னுட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மக்கிட்ட கேளுங்க. இப்போ தக்காளி கட் பண்ணதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னென்ன டிஷ் பண்ணுவீங்கன்றதை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எந்த டிஷ் பண்ணுறதுக்கு வேணுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் ரெசிபிலாம் கூட பண்ணலாம். நிறைய வியூஸில் வருது.
இப்போ சாம்பார்லேயே நம்ம நிறைய வெரைட்டி பண்ணுறோம் இருக்குது. பட் ஆனால் என்னடா அது போட்டது இது எல்லாமே நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அதானே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அதில் போடுற மாதிரி தனித்தனியாக நம்ம டிஷ் எடுத்து வச்சுலாம் பண்ணல. இது செய்கிற மெத்தடை மட்டும்தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை இதில் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு நான் அதில் காட்டுறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே அதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோ, அதனால நான் அதில் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், காஷ்மீர் கலருக்கு தான் இது போடுறேன். ஃபஸ்ட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன், அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தேன்னா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மொத்தமே உங்களுக்கு இது என்ன ஒரு ஸ்பூன் கூட வராது, 3/4 ஸ்பூன் தான் வரும் உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு. இது குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நிறைய போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. காரம் எல்லாமே மீடியமாக குழந்தைங்க சாப்பிட்றதுன்றதுனால கரெக்டாக தான் இருக்கும். என்ன நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் எங்கள் சைடு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் காரம். நல்லா இது எண்ணெயில் வதங்கிடணும். நல்லா இது எண்ணெயில் நல்லா உங்களுக்கு பார்க்கும் போதே அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த உருண்டை நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் அது வேகிற அளவுக்கு நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 சொம்பு இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது எவ்வளோ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். நல்லா இந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதை உருண்டையை பிடிச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். கலரி கொஞ்சம் விட்டுட்டு இப்போது இதில் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தேவைக்கு. நிறைய உப்பு ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் வரும். நீங்கள் எடுத்து முதல்ல அதில் போட்டிங்கன்னா அளவு தெரியாது, உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது டேஸ்ட் இறங்காது. அதுக்கு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா வரும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான் அது, பார்த்துக்கோங்க. நல்லா உருண்டை இப்படி எடுத்து நம்ம கையில் பிடிச்சோன்னா எவ்வளோ அழகாக தனியாக உருண்டை உருண்டையாக வருது பாருங்கள். இதை நீங்கள் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க பக்கத்தில் போட்டால் ஒட்டிக்கும் உன்னோட. அப்படிலாம் எதுவுமே ஆகாது. அப்படியே போடலாம். அசால்ட்டாக நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போயே கலர்னா கூட சிலர் சொல்லுவாங்க அது போடும்போது கலர்னா உடஞ்சிரும் அப்படின்ட்டுலாம். இந்த மெத்தடில் நம்ம அரைக்கிறது தான். இந்த மாதிரி அரைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போட்டாலும் அழகாக அது பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், நல்லா நம்ம குழம்புல கறி வெந்துருச்சு. உங்களுக்கு தனியாக எடுத்து நீங்கள் சாப்பிட்டும் பார்க்கலாம் கட் பண்ணி. எனக்கு பார்க்கும் போதே தெரியும் கறி வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இந்த டைமுக்கு இதில் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன்ல தேங்காவை என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேன்ட்டு. தேங்காய் ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி அதோட கொஞ்சம் ஒரு 4 முந்திரி கொஞ்சோண்டு கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டல, இதில் சொல்லிடுறேன். நீங்கள் வெறும் தேங்காய் மட்டுமே அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன்றதுனால முந்திரி ஆட் பண்ண தேவையில்லை. ஆனால் நாங்கள் டேஸ்ட்டுக்கு சும்மா 2 முந்திரி போட்டிருக்கேன், கசகசா ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி போட்டாலும் கசகசா ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அது ஈக்குவல் ஆகிடும்ன்றதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதி வரணும். வந்த உடனே நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான மட்டன் உருண்டை குழம்பு ரெடி. இது ஒரு சிம்பிள் மெத்தட் குழம்பு, ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி. மறக்காமல் சூப்பராக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் உங்கள் கமெண்டில் எனக்கு செய்து ஃபோட்டோ எதனா அனுப்பி விடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ பேருக்கு நம்ம ஷைலூஸ் கிச்சன் பிடிக்கும் சொல்கிறத லைக் பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்மள மாதிரி நியூ யூடியூபர்ஸும் வளரணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போயுமே நம்மளுக்கு தேவை. 2-3 சப்ஸ்கிரைபரை நான் பார்த்தேன், அவங்கக்கிட்டேயும் பேசியிருக்கேன். எனக்கு உண்மையில் சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு ரொம்ப உங்களுடைய சப்போர்ட் முக்கியம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட உருண்டை குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஷைலூஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது ஒரே ஒரு கொதி வரணும். நம்ம அதோடைய அந்த அரோமாலாம் அது உள்ளே இறங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உருண்டை குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.